நல்லா வாழ்ந்தவங்க, வாழ்க்கை அந்த நிலையிலிருந்து இறங்கிய பிறகு, அந்த இறங்கிய நிலையிலிருந்து அவங்க வாழ்றதுங்கிறது மிகப்பெரிய கொடுமை அப்படின்னு கவிஞர் வாலி அவர்கள் சொல்லிட்டு, தான் வாழ்க்கையில நடந்த 4 சம்பவங்கள சொல்றார். சம்பவம் 1. ஒரு கடிதத்த என் வீட்டுக்கு ஒரு பையன் கொண்டு வந்தான். அந்த கடிதத்தில வந்துட்டு, இந்த கடிதம் கொண்டு வரும் பையனிடம் ரூ. 20 கொடுத்துற முடியுமான்னு எழுதிருந்துச்சு. அந்த கடிதத்த படிக்கிறப்பவே என் மனசெல்லாம் பதற ஆரம்பிச்சுருச்சு. என் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுருச்சு. எவ்வளவு பெரிய எழுத்தாளரு! இவருக்கு இந்த நிலைமையா? அப்படின்னு தோணுச்சு. அப்படின்னு சம்பவம் 1 சொல்றார். சம்பவம் 2 அவர் பதிவு பண்றது, நான் எம்எஸ்சியோட கம்போசிங் முடிச்சுட்டு படியில கீழ இறங்கி வந்தேன். அப்ப ஒரு நடிகர் வந்து, "உங்க டிரைவர் கிட்ட சொல்லி ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கி தர முடியுமா?" அப்படின்னு கேட்டாரு. எவ்வளவு பெரிய நடிகரு! எம்ஜிஆர், சிவாஜி படங்கள்ல அவங்களுக்கு மேல சம்பளம் வாங்கி நடிச்சிட்டு இருந்த ஒரு நடிகரு, பெட்ரூம் வரைக்கும் கார்ல போய் இறங்கிட்டு இருந்த நடிகரு, இவருக்கு இந்த நிலைமையா? அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படின்னு சம்பவம் 2 பதிவு பண்றார். சம்பவம் 3, ஒரு வாடகை டாக்ஸி என் வீட்டு முன்னாடி வந்து நின்னுச்சு. ஒரு நடிகை இறங்கி வந்து, "அண்ணா ஒரு நாடகம் எழுதி குடுங்க. அத வச்சு நான் நாடகம் போட்டு பொழச்சுக்கிறேன்" அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய நடிகை! ஒரு காலகட்டத்தில இவங்களுடைய கால் ஷீட்டுக்காக தயாரிப்பாளர்கள்லாம் அவங்க வாசல்ல கியூல நின்னுட்டுருந்த நடிகை, இவங்களுக்கு இந்த நிலைமையான்னு தோணுச்சு. அப்படின்னு சம்பவம் 3 பதிவு பண்றார். சம்பவம் 4 அவர் பதிவு பண்ணியிருக்கிறது, நான் ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னுட்டு இருந்தேன். அங்க போட்டிருக்கிற கான்கிரீட் நாற்காலியில ஒரு நடிகர், மிகப்பெரிய நடிகர் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. இன்றைய தலைமுறைக்கு அவர் யாருன்னே தெரியல. அவர பொருட்படுத்தாம மக்கள் கூட்டம் கூட்டமா கடந்து போயிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்துல இதே ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் இறங்க முடியாத அளவுக்கு ரசிகர் கூட்டம் குவிஞ்சு கிடந்துச்சு. இன்னைக்கு அவர் யாரும் கண்டுக்காத இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்படின்ட்டு நான் ஓடி போய் உட்கார்ந்து பேசினேன். என் கைய அவர் தொட்டாரு. நான் அப்படியே சிலுத்து போனேன். அவர தொட்டதுக்காக இல்ல. எவ்வளவு பெரிய நடிகரு! ஒரு காலத்துல வந்து இவர நாம கண்ணுல பாத்துற மாட்டோமா அப்படின்னு தமிழ்நாடு ஏங்கிட்டு இருந்த ஒரு நடிகரு, இன்னைக்கு யாரும் கண்டுகொள்ளாம உட்கார்ந்துட்டு இருக்கிறாரே அப்படின்னு என் உடம்பெல்லாம் ஒரு மாரி பயத்துல சிலுத்து போச்சு. அப்படின்னு கவிஞர் வாலி அவர்கள் தான் வாழ்க்கையில நடந்த 4 சம்பவங்கள பதிவு பண்றார். சம்பவம் 1ல கடிதம் குடுத்து ரூ. 20 கேட்ட எழுத்தாளர், கண்ணகிக்கு உயிர் கொடுத்த உலகப் புகழ் உரையாடல்களை எழுதிய இளங்கோவன் அவர்கள். சம்பவம் 2ல டிரைவர் கிட்ட சொல்லி சிகரெட் வாங்கி குடுங்க அப்படின்னு கேட்ட நடிகர், தான் பெட்ரூம் வரைக்கும் கார்ல போய் இறங்குற அளவுக்கு வீடு கட்டி வாழ்ந்த நடிகர் சந்திரபாபு அவர்கள். சம்பவம் 3ல வாடகை டாக்ஸியில வந்து நாடகம் எழுதி கேட்ட நடிகை சாவத்திரி அவர்கள். சம்பவம் 4ல ரயில்வே ஸ்டேஷன்ல யாரும் கண்டுக்காம, யாருக்குமே அடையாளம் தெரியாத ஆளா உட்கார்ந்துட்டு இருந்த மிகப்பெரிய நடிகர் யாருன்னா, தியாகராஜ பாகவதர் அவர்கள். கவிஞர் வாலி அவர்கள் இந்த 4 சம்பவத்தையும் சொல்லிட்டு, இவர்களை எல்லோரையும் விடவா நாம் பணம் சம்பாதித்து விடப் போகிறோம். இவர்களை எல்லோரையும் விடவா நாம் புகழை சேர்த்து விடப் போகிறோம். இந்த புகழும் பணமும் நமக்கு தலைகணமாக மாறிவிடக்கூடாது அப்படின்னு கவிஞர் வாலி அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறார். கையளவு கிடைத்தாலும் கலங்க மாட்டேன், கடல் அளவு ஆனாலும் மயங்க மாட்டேன்.